ஹலோ ஃப்ரெண்ட். இது ஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ தான் நெக்ஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து சாம்பார் சாதம், கொள்ளு பருப்பு அவிச்சது, அவியல் போட்டது, பீட்ரூட் பொரியல். ஸ்நாக்ஸுக்கு வந்து கொள்ளு பருப்பு, லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதமும் ப்ளஸ் அந்த பீட்ரூட் பொரியல் செஞ்சு வச்சு கொடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்தாலும் எல்லாம் வந்து போட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு ஒன்று பண்ணிட்டு வருது இந்த பையன். ஏதாவது பேலன்ஸ் வச்சுருந்தா ஃபுட்டு அப்படி அசிங்கம் பண்ணிட்டு வந்துடுறான் அந்த பையன். எவ்வளோ அழகாக கொடுக்குறப்ப அழகாக இருக்கும், வர்றப்ப பார்த்திங்கன்னா அந்த பேக் அப்படி டவல் எல்லாம் சோறு அது இது அந்த மாதிரி அடித்து வச்சுட்டு வந்துடுவான் பாருங்கள். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சா 8 மணி வரைக்கும் ஒரு டீ, நம்மளால் ஒரு டீ கூட குடிக்க முடியாது. அந்தளவுக்கு அவ்வளோ பிஸி டைமாக போயிடுது. காலையில் சாப்பாடு செய்யணும், ஸ்நாக்ஸு செய்யணும், அவனுக்கு டிஃபன் செய்யணும். காலையில் அவனுக்கு தோசை வச்சு தக்காளி சட்னி வச்சுட்டேன். ஒரே ஒரு தோசை சாப்பிடுவான், இருந்தாலும் அதுக்கு தக்காளி சட்னி வைக்கணும், சாம்பார் வைக்கணும். இன்றைக்கி சாம்பார் வைக்கலை, அதனால தக்காளி சட்னி மட்டும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பியாச்சு அவனை ஸ்கூலுக்கு. எல்லாமே செய்வோம், நான் செய்வேன். ஆனால் பாருங்கள், இந்த பையன் வீடியோ மட்டும் எடுக்கிறதுக்கு என்கிட்ட வரவே மாட்டான், முகத்தை காமிக்கவே மாட்டான். வீடியோ எடுத்தால் எவ்வளோ எனக்கு காசு கொடுப்பேன், எனக்கு எவ்வளோ பைசா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்னை கேட்பான். வீடியோவுக்கே வர மாட்டான், போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். சொன்னதே கேட்க மாட்டேங்க. சரியான பையனாக இருக்கலாம். எல்லாமே நம்ம செய்வோம், எவ்வளோ செஞ்சாலும் அவன் வந்து வீடியோவுக்கு வரமாட்டான். பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பான். எதுக்கு நான் வரணும், ஏன்னா எனக்கு பைசாவாக கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி இப்போவே பேரம் பேசிக்கிட்டு இருப்பான் என்கிட்ட. பாருங்கள், ஆட்டோவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அனுப்பிச்சாச்சு. ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆட்டோ இன்னும் வரல. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். 8 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிடணும். எவ்வளோ கரெக்டாக ஒரு 8:10 ஆட்டோ வந்துடும். ஆட்டோ வச்சு விட்டு வந்துட்டு அடுத்த வேலையை வீட்டு வேலை நம்ம பார்க்கணும். அடுத்தது கொஞ்சம் கூட ரெஸ்ட் இருக்காது. வீட்டில் துணி அலசுறது, பாத்திரங்கள் வருது, பாப்பாவை கவனிக்கிறது, இந்த மாதிரி வேலை இருக்கும் பாருங்கள். இதுக்கிடையில் அவனுக்கு ஈவினிங் 5 மணிக்கு இந்த வருஷம் 5 மணிக்கு விட்றாங்க ஸ்கூலு. போன வருஷமாக 3:30 விட்டாங்க. 5 மணிக்கு வரப்போ அவனுக்கு என்னாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கணும். தோசை அல்லது போண்டா ஏதோ ஒன்று, 2 தான் சாப்பிடுவோம், ஆனால் செஞ்சு வைக்கணும். இந்த போண்டா எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இது இட்லிக்கு இன்றைக்கி நான் ஆட்டி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து